ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னன்னா வித் யூ அண்ட் த ரைன். அதோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் ஒரு டீச்சர் லெசன் நடத்திட்டு அவர் வெளில போகிறத காமிக்கிறாங்களா. கடைசியில் யார் லஞ்ச் பீரியட், அதனால தான் அவர் வெளில போயிருக்காரு. சரி, நான் இப்போ வெதர் நல்லா இருக்கு, நான் வெளில போக போகிறேன்ட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காளா. அந்த கிளாஸ் ரூமில் யாரோ ஒரு பொண்ணு புக் வச்சுட்டு இருக்கா. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஃபூஜி தான். அது நீ திரும்பியும் படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களா. கேட்டோடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி அழைச்சிட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. நான் உனக்கு கம்மீஸ் தரேன் ஒரு பொண்ணு சொல்லுவா. இன்னொரு பொண்ணுகிட்ட நீ எனக்கு அந்த சைனீஸ் நூடுல்ஸ் கொடு, அது கோல்டு சைனீஸ் நூடுல்ஸ் கொடு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபூஜி என்ன சொல்லுவாங்க, ஓகே சரி நீ எனக்கு கொடு கம்மீஸை, நான் அவளுக்கு மீட் பால்ஸ் கொடுக்குறேன், அவள் உனக்கு சைனீஸ் நூடுல்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்களா. மாற்றி மாற்றி இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. சாப்பிட்டுட்டு இருந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி ஓகே இன்னைக்கு தான் ஸ்கூல் முடிய போதில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். அந்த மாதிரி ப்ரௌன் ஹேர் வச்சிருக்க பொண்ணு சொல்கிறாளா, நீ ஃப்ரீ தானே, ஏன் பீச்சுக்கு வர மாட்டேன்ற, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஃபூஜி சொன்னேன். ஏன் வர மாட்டேன்ற அப்படின்னு கேட்டோன்னே அவள் தான் பீச்சுக்கு என்னைக்கு வந்திருக்கா, அவள் போகலாம் நம்மளும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி யாருமே போகலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் நீ பீச்சுக்கு போக மாட்டேன்றனா, உன் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா, உனக்கு சன்பர்ன் ஆகிடும்னு பயமா, இல்லை உனக்கு பீச் ஏன் பிடிக்கல உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. என்னவோ போ. ஆக்சுவலாக ஃபூஜி இங்கே ஃபூச்சான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா அதோட அந்த சீன் கட் பண்ணிட்டு 2 பேர் ஒரு வீடு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக தெரியுமா இதுதான் அந்த ரோட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா நம்மளோட குட்டி பப்பி படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஃபூஜி திறந்தா வெல்கம் ஹாய் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்மேட் இருக்காங்கல்ல, அவங்களதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு ஃபைனலி அவன் ஏந்திச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களா. 3 பேரும் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இதான் உன்னோட டாகா, ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெஸ்டர்ன் ஸ்வீட்ஸ் ஒருத்தவங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் நான் காஃபி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜி சொல்றாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லுது, டடா ஃபூஜி பத்தியா, உனக்காக நான் ஒரு கப் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப எலிகென்ட்டா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஆமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஜி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்புறம் ஃபூஜி ஆக்சுவலா எனக்கு கேட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கான்ட்டு பப்பிட்ட சொல்றாங்க. ஏன் உனக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நன்றி அழகா கையை வச்சுக்க முடியும், செம கியூட்டு. அப்புறம் அதை வச்சு அவங்க இது போட்டு ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்கா, ஹக் பண்ணிருக்கா அவங்க காலை, ரொம்ப செம கியூட்டு பப்பி. சரின்னு சொல்லிட்டு அவனை பாரு, அவன் பார்க்கறப்ப டாங்கி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல போக, நீ தொடாத ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு இது பண்ணுது. ரொம்ப அவன் மேல கடுப்புல இருக்கான். இவங்க ஒரு பொண்ணு ஹைஃபை கொடுக்குறப்ப ஹைஃபை கொடுக்குது, இவன் கொடுக்க மாட்டேங்குது. நீ கியூட் இல்ல, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா. சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீ அவ்வளோ ஹார்ஷா பேசுற, இவெல்லாம் ஒர்ஸ்ட், நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை வச்சுட்டு சொல்றாங்களா. சரி ஓகே, ஒரு பீஃப் கேண்டி இருக்கும், அது பீஃப் இருக்கும்ல, அது டாக்ஸ்க்காக உள்ளது, அது கொடுக்குறாங்க. அப்படியே கழிச்சு தட்டி விட்டுறான் நம்ம பப்பி. இவன் ஒஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு காஃபி குடிக்கிறப்ப காஃபி 2 பேருக்கு வச்சுட்டு ஃபூஜியும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நீ எனக்கு வாங்கிட்டு வந்தால அதுக்காக ஒரு குட்டி ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜி சொல்லிட்டு இருக்காங்களா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட. சொல்லிட்டு இவன் ரொம்பவே அமேசிங், ஆக்சுவலாக இவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு இந்த குட்டி பையனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பப்பியை சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலாக செம்ம குட் ரைட்டர் தெரியுமா, செம்மையா எழுதுவான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் ஷாக்கு. என்ன ரைட்டிங்கா இவனா, ஹவு குட் இட் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்போ கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபோன் எடுத்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்காங்களா. என்னன்னா நம்ம பப்பி ரொம்பவே நர்வஸ் ஆகி ஓடிட்டான். ஆமாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி எப்படி அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பப்பிக்கு ஃபோட்டோ எடுக்க தான் பிடிக்காது. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. திருப்பி கொஞ்சம் லேட்டாக ஃபூஜி அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக வரப்போ பார்த்தா அவன் ரொம்ப சோகமாக ஓரோ பாவமாக படுத்திருப்பான். என்னோட இம்பார்ட்டண்டான ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும், அதனால தான் உன்னை இவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னோடனே சமாதானம் ஆகி அழகாக அவங்க காலை பிடிச்சிட்டு இருப்பானா. அங்கே சைனீஸ் கேபேஜ் இருக்கும், நாப்பா கேபேஜ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு
இந்த பக்கம் பார்த்து சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மோமோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதை கயோசோ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அது மோமோஸ் தான் நம்ம சொல்லுவோம். மோமோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோமோஸ் பண்ணி அழகாக எல்லாரும் இது பண்ணிருக்காங்க. நம்ம பூஜிக்கு வந்துட்டு அதை ஒழுங்காக ஃபோல்ட் பண்ண தெரில. மித்த 2 பேரும் அழகாக பண்ணுறாங்களா, ஃபோல்ட் பண்ணி எப்படியோ வந்துட்டு அதை ஹீட்டரில் வச்சுட்டாங்க. வந்துட்டு ஒரு அந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு இருக்குல்ல, அவள் வந்துட்டு பப்பியை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. லெஃப்ட் ஓவர் கேபேஜஸ் அங்கே நிறையா இருக்குமா, அந்த கேபேஜை எடுத்து நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு கட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட டம்ப்ளிங்ஸ், அதான் அந்த மோமோஸ் எல்லாமே ரெடி ஆகிருந்து எடுத்து வெளில வச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நீ தான் கலர்ஃபுல்லாக அதை பண்ண போகிறேன்னு கேட்டால், ஆமாம் கலர்ஃபுல்லாக பண்ண மாட்டேது உங்களுக்கு இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குக் பண்ணதை வந்துட்டு அந்த மோமோஸை எடுத்து வச்சோன்னே வந்துட்டு பையன் வந்துட்டு எடுத்துக்க அவங்கள பார்ப்பாங்க. பூஜியை பார்த்துட்டு எடுத்து வாயில் கொடுத்தோன்னே டேஸ்ட் பண்ணோன்னே பையனுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு அழகாக சாப்பிட்றான் தெரியுமா. செம்ம க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். க்யூட்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு மேலே போய் உட்காந்துட்டு நீ தான் வந்துட்டு அவன் பிடிக்காதுன்னு சொன்னியே, நீ ஏன் அவனுக்கு செஞ்சிட ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அவன் வந்துட்டு ரொம்ப தனிமையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டு திருப்பி பிளேட்டை போட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டான். திரும்பி கொண்டு வந்து அவங்க அழகாக வைப்பாங்க. வச்சோடனே அதையும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக ஸ்பெஷல் மீல் உனக்காக தான், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் தொடருவாங்க. அப்பையும் நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை முடிச்சுக்கிட்டு இது பண்ணிடுவானா. சரி வா இப்போயாச்சும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். நம்ம பூஜிட்ட இல்லை முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசீஷுவல் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஸ்டூபிட், உன்னிட்டு என்ன சொல்ல ஸ்கூல்லேருந்து இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா. இன்னும் ஆக்சுவலாக 2 பேரும் பூஜியும் அந்த பப்பியும் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கு. பப்பி அங்கே வந்து பீச் பற்றி போட்டோன்னா எனக்கு அங்கே போகணும், அங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, வா நம்ம 2 பேர் போகலாம் எல்லாரோடையும் அப்படின்னு சொன்னால், பீச்சுக்கு எல்லாரோடையும் போகிறோமா, வாய்ப்பே இல்லை, பீச்சுக்கு எப்போவுமே தனியாக சோலோ பீஸாக தான் போகணும், அதான் என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூஜி நினச்சிட்டு அப்போ போயிடுறாங்க. அவங்க பப்பியை அழைச்சிட்டு போயிடனே இவன் வந்து உருள்றான் பரல்றான். அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் மெலன்லாம் உடைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம். நமக்கு வாட்டர் மெலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கிறானா, இல்லை வாட்டர் மெலன் நான் வராமலால சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னான். குளின்னு வந்துட்டு தண்ணி இருக்கும், தண்ணியை பார்த்துட்டு நான் போய் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னோடனே முடியாது வந்துட்டு ஸ்விம் சூட் இல்லை அப்படின்றாங்களா. ரொம்ப சோகமாக போய் பையன் இப்படி பக்கம் படுத்துட்டு அப்படியே அந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். விளையாடனோடனே பூஜி சிச்சோ ரொம்ப சோகப்படுத்திட்டோம் போலையே அடிப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு குழி நோண்டி சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவனை வந்துட்டு அதில் வந்து படுக்க வச்சு பாத் டப் உனக்கு ரெடி பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதில் படுத்துட்டு விளையாண்டுட்டு இருப்பான். க்யூட்டாக விளையாண்டுருப்பான். டிக்கு பாடுன்னு அழகாக அந்த நண்டெல்லாம் பிடிச்சி சூப்பராக விளையாண்டுட்டு இருப்பானா. விளையாண்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு திரும்பி ஸ்கூல் சீனை காமிப்பாங்க. அவங்க அப்படியே பார்த்து நினைக்கிறப்ப ஸ்கூல் சீன் இது பண்ணுவாங்க. நீ வந்துட்டு திரும்பியும் லஞ்சை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, படிச்சுக்கிட்டே இருக்கியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு அவங்க வயிறு சுத்தம் போட்டுருமா. வயிறு சுத்தம் போட்டோன்னே காட்டி கொடுத்துருவாங்க, நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வரல போல அப்படின்னோடனே 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சோடனே சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஃபுட் தரோம் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். நான் ப்ராக்கலி எடுத்து வந்திருக்கேன் ஒரு பொண்ணு சொல்கிறேன். இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்து வந்திருக்கான். கொடுத்தோடனே பூஜி சாப்பிட்ருக்கலாம். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு திரும்பி இந்த பீச்சு பக்கம் அந்த சீனே காமிச்சா வந்துட்டு பூஜி எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இவனை அழைச்சிட்டு போயிட்டு வாட்டர் மெலன் கேட்டானே அதனால அவனுக்காக கட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. எல்லா வாட்டர் மெலனும் ஒரு ஆளாக நம்ம ஆள் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுட்டே இருக்கு. பப்பி குட்டி சாப்பிட்டுட்டு அழகா அந்த போயிட்டு அந்த வேஸ்ட் நின்றுட்டு அழகா இது பண்ணுறது இன்னும் நிறையா அழகா பண்ணிட்டு இருக்காங்க. க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் ஒரு விஷயத்தையும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா. நான் ஹாப்பியாக இருக்கேன், நீ ஹாப்பியாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பப்பி குட்டி வந்து கேட்பான். நான் பீச்சுக்கு அலோனா வர்றது உண்டு தான், பட் ஹாப்பியாக இருக்கானா என்னன்னுலாம் தெரில, பட் நான் எனக்கு பீச்சுக்கு வர பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நான் விளையாடலாம் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்விம் பண்ண மாட்டேன், பட் இன்னும் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாட்டர் மெலன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்டர் மெலன் வேணும்னு கொஞ்சம் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு வாட்டர் மெலன் வாங்குவாங்களா. வாட்டர் மெலன் வாங்க போனோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே திரும்பி இவங்க ஃப்ரெண்டை காமிச்சா ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு உட்காந்து ராமன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமன் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப என்ன நீ தனியாக போயிருக்க, ஏன் தனியாக போயிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு உங்களோட வர பிடிக்கல அப்படின்னோடனே அப்படி கோவம் வந்துட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து இந்த சீன் காமிச்சா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ன நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. எப்படி வந்துட்டு எனக்கு பீச் எக்ஸ்பீரியன்ஸஸ் போணுச்சு அவன் பப்பியோட அந்த தனிமையில் ஆக்சுவலாக அப்படி காமிச்சு அவனோட லாஸ்ட்டாக ஃப்ரூட் பிரிண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அழகாக நடந்து போயிட்டுருக்கான். அந்த அவங்க குளினோட இடம் எல்லாத்தையும் காமிச்சு அந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.